தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஒரு வாட்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஸ்கின் டேக் இருக்குது அப்படின்னா, ஸ்கின் டேக் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். வாட்ஸ் கூட நம்ம மருக்கள் கூட கொஞ்சம் ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸ்கின் டேக் என்ன டேஞ்சரான விஷயம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த வாட்ஸ் எதனால் வருது, இந்த ஸ்கின் டேக் எதனால் வருது, இதுக்கு என்ன தப்பான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை எப்படி கரெக்டாக அப்ரோச் பண்ணலாம், எப்படி இதை சரி பண்ணிக்கலாம், வராமல் எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஐ எம் டாக்டர் பாலாஜி முத்து ஃப்ரம் ராதா ஹோமியோ கிளினிக். ஸோ வாட்ஸ் மறு பிரச்சனை அப்படின்னா என்னென்னா, இது வர்றதுக்கு ஒரே காரணம் தான் ஹியூமன் பேப்லோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் தான். இந்த வைரஸ் வருது அப்படின்னா இதனால நம்ம கையில், காலில், தலையில், உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் வாட்ஸ் வரும். சரியா? இந்த ஸ்கின் டேக் அப்படிங்கிறது எதனால் வரும் அப்படின்னா, நமக்கு ஸ்கின் ஃபோல்டுன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட தோல் பகுதிகள் அதிகமாக சுருக்கம் இருக்கும்ல, தோல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில், எஸ்பெஷலாக கழுத்து, அண்டர்ஆர்ம் இல்லை காலோட நடுப்பகுதிகள், இந்த ரீஜனில் தான் ஸ்கின் டேக் அதிகமாக வரும் அடிக்கடி தோல் உராயும் போது. ஸோ நம்ம செயின்ஸ்லாம் ஏதாவது வியர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக அதோட ஸ்க்ராட்ச் ஆகிட்டே இருக்கும், அந்த இடத்துல ஸ்கின் டேக் அதிகமாக வரும். ஸோ இந்த வாட்ஸ் வர்றதுக்கு எப்படி ஹியூமன் பேப்லோமா வைரஸ் ஒரு காரணமோ, அதே மாதிரி ஸ்கின் டேக் வர்றதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த செயின் ஏதாவது யூஸ் பண்ணுறோம்னாலும் இல்லை அதிகமான தோல் உறையுது அப்படின்னாலும் இது வரலாம். பட் இது இல்லாமல் உங்களுக்கு க்ரோத் ஹார்மோன்ஸ் ரொம்ப அதிகமாக சுரக்குது அப்படின்னா இது வர வாய்ப்பு இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன், வாட்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம். ஸ்கின் டேக் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தெல்லாம் ரூல் அவுட் பண்ணி இதனால் இது வரலைன்னு தெரிஞ்ச பிறகு தான் மருந்து கொடுக்கணும். சரியா? ஜஸ்ட் எனக்கு சார் வெளியில் வந்து மரு இருக்குது, அதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன், இல்லை ஆயில்மெண்ட் போடுறேன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம் தராது. உள்ளுக்குள்ளே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகரை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் டேக் தானாக மறைஞ்சிடும். சரியா? ஸோ அதனால் எந்த விஷயத்தினால இந்த ஸ்கின் டேக் வந்திருக்குங்கிறத பார்க்கணும். சரி, இது எந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்னா, ஸ்கின் டேக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அண்டர்ஆர்ம், காலுக்கு நடுப்பகுதியிலையோ இல்லை அப்படின்னா கழுத்து ரீஜன்லேயோ வரும். பட் வாட்ஸ் ஆல் ஓவர் பாடி எந்த இடத்துல வேணால் வரலாம். கையில், காலில், தலையில், எந்த ரீஜனில் வேணால் வரலாம். இந்த ஸ்கின் டேக்ங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாட்ஸு சாஃப்டாகவும் இருக்கலாம், ஹார்டாகவும் இருக்கலாம். சரியா? இதை வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். சரி, இந்த வாட்ஸ்க்கும் ஸ்கின் டேக்கும் என்ன சார் சிம்டம்ஸ்னால், எந்த விதமான சிம்டம்ஸும் இருக்காது. அரிப்பு இருக்காது, எரிச்சல் இருக்காது, தொட்டா வலி இருக்காது, எந்த விதமான சிம்டம்ஸுமே ரெண்டுக்குமே இருக்காது. சரியா? பட் இதை எப்படி சார் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஆயில்மெண்ட்ஸோ, லேசரோ, நைட்ரஜன் கேஸோ வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக இது திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரீசன் நீங்கள் இந்த வாட்ஸ் வர்றதுக்கும் இந்த ஸ்கின் டேக் வர்றதுக்கும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஓகே, ஹியூமன் பேப்லோமா வைரஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட க்ரோத் ஹார்மோனோ, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோ, ஏதோ ஒரு ரீசன் இருக்கிறதுனால தான் இந்த வருது. ஸோ உள்ளே என்ன ரீசனால் இது வந்திருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்டர்னல் மெடிசன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இதை நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து வாட்ஸ் கம்ப்ளைண்ட் சரியான நிறைய பேஷண்ட்டோட ஃபோட்டோஸ் தான் இப்போ சைடில் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. ஸோ வாட்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு ஹோமியோபதியில் வி ஹாவ் அ குட் மெடிசன்ஸ். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த வாட்ஸ் கம்ப்ளைண்ட், ஸ்கின் டேக்ஸு நல்லா கிளியர் ஆகிட்டு வரும். மெடிசன்ஸ் எடுத்து குறைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வாட்ஸ் ரிப்பீட் ஆக நிறைய சான்ஸே கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் சரி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாரும் வாட்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்காக நம்மள்ட்ட திருப்பி வந்ததும் கிடையாது. ஸோ வாட்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஸ்கின் டேக் இருக்குன்னா எந்த காரணத்தினால வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்னல் மெடிசன்ஸ் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்லேருந்து உங்களை முழுமையாக தவிர்த்துக்க முடியும். சரி, இந்த வாட்ஸ் எப்படி சார் பரவுது ஒரு ஆள்கிட்டேருந்து இன்னொரு ஆள்கிட்ட, இது ரொம்ப முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னது இது வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான். பட் கொரோனா மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறதுனாலையோ, அவங்க சாப்பிட்றதுனாலையோ, தண்ணி மூலியமாவோ, எச்சில் மூலியமாக அப்படிலாம் பரவாது. இது ஏதாவது பிளட்டு, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டு நீங்கள் இன்டேக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் வருது, ஏதோ தெரியாமல் ஆக்சிடென்ட்டாக நடந்துருச்சு அப்படின்னாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இம்யூனிட்டி லோ ஆகும்போது இந்த ஹியூமன் பேப்லோமா வைரஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் டேக் வந்து ஜென்ரலாகவே நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறது எல்லாமே நம்மளோட ஓன் ஃபுட் டயட்னால தான். அதே மாதிரி க்ரோத் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே நம்மளோட பேசிக் ஆக்டிவிட்டிஸ்னால கூட நடக்கலாம். ஸோ என்ன ரீசன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அதுவும் குறையும், ஸ்கின் டேக்கும் குறைஞ்சிடும். ஸோ வாட்ஸுக்கு நம்ம இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுத்து மட்டும்தான் குறைக்க முடியும். ஸோ டேக் ஹோமியோபதி மெடிசன்ஸ் அவே ஃப்ரம் யுவர் வாட்ஸ் கம்ப்ளைண்ட். தேங்க்யூ.